மகா கும்பமேளா நிகழ்ச்சி மூலம் இணையத்தில் வைரலான காந்த கண்ணழகி மோனலிசா தற்போது திரைப்படத்தில் நடிகையாக ஒப்பந்தமாகி பிஸியாக மாறியுள்ளார். இந்நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதியன்று தொழிலதிபரான பாபி செம்மனூரின் கோழிக்கோட்டில் புதிதாக திறக்கப்பட்ட நகைக்கடை ஒன்றின் திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மோனலிசா அழைத்து வரப்பட்டுள்ளார். திறப்பு விழாவிற்கு வந்த மோனலிசாவை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்த நிலையில் அவரோடு செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். இந்நிலையில் நகைக்கடையின் உரிமையாளர் பாபி செம்மனூர் மோனலிசாவிற்கு வைரத்தால் ஆன நெக்லஸை பரிசாக அணிவித்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் தென்னிந்திய நடிகையான ஹனி ரோஷை பாபி செம்மனூர் தனது நகைக்கடையின் திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார். அந்த விழாவில் பங்கேற்ற சில மாதங்கள் கழித்து ஹனி ரோஸ் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கேரளாவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவர் தனக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து வருவதாக பெயரை குறிப்பிடாமல் பதிவிட்டிருந்தார். பின்னர் சமூக ஊடகங்களில் தன்னை ஆபாசமாக சித்தரித்து தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தொழிலதிபர் பாபி செம்மனூர் என்று ஹனி ரோஸ் வெளிப்படையாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்த நிலையில் பின்னர் விடுதலையானார். இந்நிலையில் சிறைக்கு சென்று வந்த சம்பவம் குறித்து திறப்பு விழாவில் பாபி செம்மனூர் பேசியுள்ளார். மோனலிசாவிற்கு பாபி செம்மனூர் வைரம் அணிவித்து காரில் அழைத்துச் சென்ற வீடியோவும் இணையத்தில் பரவி வருகிறது.